ஒரு வழக்கில் குற்றவாளியையோ அல்லது சாட்சியங்களையோ விசாரணை என்று காவல்துறை நினைத்தால் அழைத்துச் செல்லலாமா? சம்மன் கொடுக்க வேண்டும், எதற்காக விசாரிக்கிறோம் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் போன்ற பல சட்ட விதிகள் இதற்குள் அடங்கியுள்ளன. போலீஸ் பொதுமக்களை காக்க வேண்டும், கஸ்டோடியன் ஆஃப் தி சிட்டிசன். அவங்களே கொலை பண்ணா அப்ப என்னங்க அர்த்தம் இருக்குது? தற்காப்புக்காக சுட்டு என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் இறந்துட்டாங்க. பெரும்பாலும் காவல்துறை விசாரிப்பதற்கு பயன்படுத்துவது ஸ்டேஷன் வாங்க பேசிக்கலாம். இது சரியான வழிமுறையா? சட்ட விதிகளிலும் நீதிமன்ற வழிகாட்டுதலையும் காவல்துறையினர் மீறுகிறார்களா என்பது குறித்து பேசும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சித்தனன். உச்சநீதிமன்றம் சொன்னாங்க, இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத் நடக்கூடாதுங்க, போலீஸ் பொதுமக்களை காக்க வேண்டும், கஸ்டோடியன் ஆஃப் தி சிட்டிசன். அவங்களே கொலை பண்ணா அப்ப என்னங்க அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் நீங்க இனிமேல் லாக்அப் முன்னாடி ஒரு சிசிடிவி கேமரா வைக்கணும், இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அவருடைய அறையில் கேமரா வைக்கணும், என்ட்ரன்ஸ் ரிசப்ஷன்ல கேமரா வைக்கணும், வெளியே ஒரு கேமரா வைக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படின்னா இவங்க கண்டிப்பாக அடிக்க மாட்டாங்க, ஒழுங்கா விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி என்னதான் கேமரா வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கஸ்டோடியல் டார்ச்சரை அவாய்ட் பண்ணு சொன்னா கூட அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டாடுறது இல்லை, எங்கேயா கொண்டு போய் பிரைவேட் பிளேஸ்ல வச்சு விசாரிச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு அலிகேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்டவே திருநாட்டு போடலாமா அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆந்திர பிரதேசில் 2009 அந்த என்கவுண்டர் டெத்தில் போலீஸ் இந்தியாவிலேயே அதிகமாக என்கவுண்டர் பண்ணதுன்னா ஆந்திர பிரதேசில் தான். அதனால இனிமேல் ஒரு என்கவுண்டர் டெத் நடந்ததுன்னா திருநாட்டு ஆபீஸில் கொலை வழக்குன்னு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உயர்நீதிமன்றம் கூட அந்த ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியுடைய தலைமையில் உள்ள அந்த அமர்வு என்ன சொன்னாங்கன்னா, கரெக்டு தாங்க, இனிமேல் போலீஸ் என்கவுண்டர் பண்ணாங்கன்னா அவங்க மேல திருநாட்டு ஐபிசி போட்டு விசாரிக்கலாம், அதுல திருநாட்டு வராதுன்னா டிரா பண்ணிக்கலாம், வந்ததுன்னா திருநாட்டுலயே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. அது ஒரு தவறான ஒரு ஆர்டர் தான் நானும் பார்க்கிறேன். உடனடியாக ஆந்திர பிரதேச ஐபிஎஸ் ஆஃபீஸர் அசோசியேஷன் உச்சநீதிமன்றத்தில் ஒரு அப்பீல் பண்ணாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் உடனே நீதியரசர் என்ன பண்ணாங்கன்னா, நோ இது தப்பான ஆர்டர் இருக்கு, நான் இம்யூனிட்டி ஸ்டே பண்றேன், அப்படி பண்ணக்கூடாது, திருநாட்டு கொலை வழக்கு பதிவு செய்யக்கூடாது போலீஸ் பேர், ஏன்னா மோட்டிவ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தடை பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டே பண்ணாங்க 2010. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டேல இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா பேங்க் நிறைய ராபரி நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேங்க்ல நார்த் இந்தியன் கிரிமினல்ஸ் துப்பாக்கி சுட்டு பணம் தான் எடுத்து போயிட்டாங்கன்னாங்க. அதுல ஒரு அக்யூஸ்ட் 5 பேர் வேளச்சேரியில் ஒரு வீட்டில் இருக்காங்க தகவல் கிடைச்சி, அப்புறம் கமிஷனர் ஆஃப் போலீஸா திரிபாதி, எல்கே திரிபாதி அப்படின்னு நமக்கு ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய பீரியட்ல இந்த நடந்தது. அப்போ அந்த அக்யூஸ்ட் 5 பேரும் அந்த பேங்க் ராபரி பண்ண 5 பேரை பிடிக்க போகும்போது அவங்க துப்பாக்கியால உள்ளதை சுடும் போது போலீசார் சுட்டு எதிர் தாக்குதல் தற்காப்புக்காக சுட்டு என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் இறந்துட்டாங்க. அந்த வழக்குல புகழேந்தி அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க. ஏங்க அவங்க மேல திருநாட்டு ஐபிசி போட்டுங்க, போலீஸ் மேல கொலைங்க இது அப்படின்னாங்க. ஆனா நம்ம உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு, இல்ல இது கொலையாகாது, தற்காப்புக்காக வேண்டி இன் செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணதுனால இது வராது, இதுல ஏற்கனவே ஒரு மெஜிஸ்ட்ரேட் என்கொயரி பண்ணி இது சரியான நியாயமான ஒரு பவர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, அப்படி கொடுத்துட்டாங்க, நாங்க அப்படி ஒத்துக்கிறோம்னாங்க. 2014 மகாராஷ்டிரா, அதாவது பீப்புள்ஸ் யூனியன் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிற வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு என்கவுண்டர் வழக்கு அல்லது ஒரு கஸ்டோடியல் டெத்னா என்ன, அது எப்படி நடக்கும், நடந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது டீடைல்டா கொடுத்து, போலீஸ் ஆல்வேஸ் மினிமம் ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணணும், எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்ஸ் வேற வழியே இல்லைங்கும் போது ரீசனபிள் நியாயமான மிக மிக அவசியமான குறைந்தபட்ச பல செய்யணுமே தவிர எடுத்த உடனே சுட்டு கொல்றது, ஓடி போறவனை அடிக்கிறது, அல்லது வேற சும்மா விசாரணைக்கு கொண்டு அடி அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. அது விஷயமாக கண்டிப்பாக ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை பண்ணியே ஆகணும். சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் அப்பப்போ போலீஸ் ஸ்டேஷனை விசிட் பண்ணி இந்த மாதிரி அத்துமுறை நடக்காம எல்லாத்தையும் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.